ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான சுவையான நண்டு வறுவல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இந்த நண்டு வறுவல் சளி பிடிச்சிருக்கிற டைமில் இந்த மாதிரி நல்ல காரச்சாரமாக பெப்பர் போட்டு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா சளி எல்லாம் ரிமூவ் ஆகிடும். கோல்டுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். வாங்க இந்த டேஸ்டியான நண்டு வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நண்டு வறுவல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கல்பாசி கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு முழு பூண்டு நல்லா தோல் உரித்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. முழு பல்லாம் நிறைய பூண்டு போடும்போது வாய்வு ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதும் நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் இருந்தால் போதும். இப்போ 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாம் சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு போட்டுருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ நண்டு போடுறதா இருந்தால் நான் போட்ட மசாலாவில் பாதிக்கு பாதி மசாலா கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. 1 கிலோ நண்டு போட்டு பண்ணுறதா இருந்தால் இப்போ நான் போட்ட மசாலா எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்டு கிரேவி சூப்பராக டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இந்த நண்டு கிரேவிக்கு ஒரு மசாலா பவுடர் பண்ணணும். பேன் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். மிளகோட காரம் உடம்புக்கு நல்லது தான். மிளகோட காரம் உங்களுக்கு கோல்டுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்பாசியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கருகே விடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நைஸாக இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நண்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நண்டை எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து இருக்குது. தண்ணி கொஞ்சமாக இருக்குது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை போட்டுக்கலாம். பொடியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எதுவும் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். 3 நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நண்டு தண்ணியெல்லாம் வற்றி போயிருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக கிரேவியோட நண்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கம நண்டு வாசனை சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போலயே செஞ்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான நண்டு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நண்டு வெறுமனே சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.